ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள், எவ்வளோ உண்மையான வீடியோன்னு நீங்களே பாருங்கள். உண்மை இருக்குது இதில் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த காலத்தில், அதாவது இந்த நவடேஸ் மதர் கிவ்ஸ் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன் டு த சைல்டு. சாப்பிடாம ஓடி போகிற பையனுக்கு அவன் விளையாட்டு மேலேயே இருக்கான், சாப்பாடு கொடுத்தா சாப்பிட மாட்டான்றான். இது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம், தட்டி விட்டுட்டு பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெயிட் பண்ணுறாங்கன்னு ஓடி போயிடுறான். சின்ன பசங்க அம்மா அவனை கூட்டின்னு வந்து சாப்பிட்றா, சாப்பிட்டு போய் விளையாடுறா அப்படின்னு கூட சில அம்மா சொல்கிறாங்க இல்லையா? அதனால் அவங்க வந்து பையனை சாப்பிட வைக்கிறதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டுடேஸ் மதர். அவன் சோறு சாப்பிடலன்னா வேறு என்னப்பா வேணும்? பீஸா வேணுமா? பீஸா கொடுக்கவா? பீஸா சாப்பிட்றியா? மேகி சாப்பிட்றியா? வேறு என்ன நூடுல்ஸு எக்கு போட்டு இது பண்ணி கொடுக்கவா? மசாலா போட்டு நல்லா பண்ணி கொடுக்கவா உனக்கு ருச்சியாக இருக்கிற மாதிரி? அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இல்லை பேக்கரிக்கு போயிட்டு வந்து உனக்கு பிடிச்ச ஏதாவது பேக்கரி ஐட்டம் வாங்கி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லை டுடேஸ் மதர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம காலத்தில், அது என்னோடய காலத்தில் கூட, நானே ஒரு சூப்பர் சீனியர் சிட்டிசன் தானே. அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் காலத்தில் அம்மா வந்து 2 ஆப்ஷன் தான். சாப்பிட்றியா இல்லை வதை வாங்குறியா? வதைக்கிட்டா சாப்பிடுவா, சாப்பிடு இல்லைன்னா வதை. அப்போ நாங்கள் 2மே வாங்குவோம் அம்மா கிட்டேருந்து. அம்மா கொடுத்த 2 ஆப்ஷனும் நாங்கள் எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு வதை வாங்குவோம், அடுத்தது சோறு சாப்பிடுவோம். வேறு ஆப்ஷன் இல்லை எங்களுக்கு அந்த காலத்தில். இந்த காலத்து மதர்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க பையனை சாப்பிட வைக்கிறதுக்கு. தமாஷா இருக்குல்ல? அவர் வாயாலே கேளுங்க. ఈ రోజుల్లో పిల్లలు అన్నం తినకపోతే అమ్మ చాలా ఆప్షన్స్ ఇస్తుంది. మ్యాగీ తింటావా, పిజ్జా తింటావా, శాండ్విచ్ తింటావా? మా కాలంలో 2 ఆప్షన్స్ ఉండేది. అన్నం తింటావా, తన్నులు తింటావా? మేము 2 తినేటోళ్ళం. ఫస్ట్ తన్నులు తినేటోళ్ళం, తర్వాత అన్నం తినేటోళ్ళం. వెరీ గుడ్. థ్యాంక్ యూ. సబ్స్క్రైబ్.